தம்பி, என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? சார் டீ எது சாப்பிட்றது இருந்தால் சாப்பிட்டு வந்துருங்க சார், 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஏன்பா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லித்தானேப்பா வர சொன்னேன், இப்போ 10 நிமிஷங்கிற? முடிஞ்சிருச்சு சார், இன்னும் வாட்டர் வாஷ் மட்டும் தான் பாக்கி. பக்கத்தில் ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்க சார், நான் கூப்பிட்றேன். சரிப்பா, முடிச்சுட்டு கூப்பிடு. ஓகே சார். செல்ல பண்ணிட்டு வரான் யாரோ. ஏய் யாராவா? ஏய் ஹலோ, சொல்லுங்கப்பா. சார், என் பேர் தினேஷ். இங்கே ஒரு பெரிய ஒரு மயங்கி கிடக்குறாரு. இந்த ஃபோன் அவர் பக்கத்தில் கடந்துச்சு. இந்த ஃபோனில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதான் சார் கால் பண்ணேன். அப்படியா? எங்கேருந்து பேசுறீங்க? சரி, நீங்கள் அவர் பக்கத்துலேயே இருங்க, நான் உடனே வரேன். ஓகே சார். மீனாட்சி, முடிஞ்சுதா? முடிஞ்சது அத்தை, அவ்வளவுதான். அருண், கார்த்தி எங்கப்பா? அவன் வந்துட்டா பூஜை ஆரம்பிச்சிடலாம். இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை, கார்த்தி இப்பதான் ஏதோ அவசரமா வெளியில போனாரு. போன்ல ஏதோ ஆபீஸ் விஷயம் மாதிரி பேசிட்டு போனாரு. வெளியில போயிட்டானா? அருண், நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிம்மா. ஹலோ சார், நீங்கள் கிளம்பிட்டீங்களா? சார், நான் வந்துட்டே இருக்கேன் சார். நீங்கள் ஒரு பக்கத்துலேயே இருங்க, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன். சரிங்க சார், சீக்கிரம் வாங்க. அம்மா, அவன் நம்பர் பிஸியாக இருக்குமா? யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான் போல. நான் தான் சொன்னேன், நீங்க ஏதோ கிளைண்ட் கிட்ட பேசிட்டே போன மாதிரி தெரிஞ்சதுன்னு. அவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பார் போல. அம்மா, கார்த்தி அம்மா கூப்பிடுறான். ஐயோ, வந்துட போறா. ஹலோ கார்த்தி. சொல்லுங்கண்ணா, கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா கால் பண்ண சொன்னாங்கடா. அண்ணா, நான் ஒரு அவசர வேலையாக வந்துட்டேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எனக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம், பூஜை ஆரம்பிச்சிட சொல்லுங்க. சரி கார்த்தி. எங்கப்பா இருக்கானா? அம்மா, அவன் ஏதோ அவசர வேலையாக போயிட்டு இருக்கானாம்மா. அவனுக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி பூஜை ஆரம்பிக்க சொன்னாம்மா. அப்பா, நல்ல வேலை கார்த்தி வரல. அப்பாவும் இப்போன்னு பார்த்து காரை சர்வீஸ்ல இருந்து எடுக்க போயிட்டாரு. அத்தை, நல்ல நேரம் போயிட்டே இருக்கத்த. நாம வேணா பல்லவியை பாட சொல்லாமா? அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்கன்னு தோணுது. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாம். பல்லவி, நீ பாடுமா. சரிங்கம்மா.
தீபா, கார்த்தி இங்க இருந்தா இவன் மாட்டிப்பான்னு நினைச்சோம். இப்ப நல்ல நேரம்னு சொல்லி பாட சொல்றாங்க. நமக்கு தான் இப்ப பேட் டைமாவே இருக்கு. அக்கா ஒரு ஐடியா. என்ன சொல்ல? இவ பாடுறது நம்ம வீடியோ எடுத்து கார்த்திக் சார் கிட்ட காட்டினா என்ன? நல்ல ஐடியா. நீ வீடியோ எடு. போன் ரூம்ல இருக்குக்கா. ஐயோ, என் போனும் ரூம்ல தான் இருக்கு. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மீனாட்சி, அத்தை, பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல எங்க போற? ஆள் ஆளுக்கு சொல்லாம அப்படி அப்படியே போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பேசாம நில்லு. இரக்கம் என்பதே கிடையாதா அம்மா? இரக்கம் என்பதே கிடையாதா? ஈன்ற தாயிடம் பசியென சொல்லியும் இரக்கம் என்பதே கிடையாதா அம்மா? இளநீர் கண்கள் கசிவது போலே செவ்விள நீர் கண்கள் கசிவது போலும் இவளது கண்கள் அழத பெண்ணாலும் இரக்கம் என்பதே கிடையாதா? புடிங்க அவனை, விடாத. பகடை காயாய் உருளும் உள்ளம் பரமேஸ்வரியே கதியென சொல்லும். பகடை காயாய் உருளும் உள்ளம் பரமேஸ்வரியே கதியென சொல்லும். மடவார் குழலி மகள் குறைகவனி, மடவார் குழலி மகள் குறைகவனி, அழுதே தொழுதே அம்மா. அழுதே தொழுதே நாயினும் கூட இரக்கம் என்பதே கிடையாதா? திருட்டு போய் ஓடுறான். போன அவர்கிட்ட கொடுத்துருப்பா. அவருது தான் போனை கீழே போட்டு போயிட்டான் சார். இந்தாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல பரவாயில்ல சார். ஹலோ சார், நான் வந்துட்டு தான் இருக்கேன். கார்த்தி, நான் தான்ப்பா பேசுறேன். அப்பா அப்பா, நீங்க மயக்கமாயிட்டீங்கன்னு சொன்னாங்க. மயக்கமா? யார் சொன்னது? இல்லப்பா, உங்க போன்ல இருந்து கால் பண்ணி நீங்க மயங்கி விழுந்துட்டதா சொன்னாங்களே. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். எனக்கு ஒண்ணு இல்ல கார்த்தி, எவனோ தெரியல போனை புடிங்கிட்டு ஓடிட்டான். 3-4 பேர் துரத்திட்டு வந்தோம். அப்புறம் போனை கீழே போட்டுட்டு ஓடிட்டான். நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு பொய் சொல்லிருக்காப்பா. நீ இங்கெல்லாம் வர வேண்டாம், நான் காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? சரி, ஓகேப்பா. அமிர்த கல்யாணி மலை மாமகளே வடித்த கல்லானி அரிமாயேரும் அமிர்த கல்யாணி மலை மாமகளே வடித்த கல்லானி பால் கொடுத்தாயே வேல்
வெக்கம் என்பதே கிடையாதா? தப்பிச்சிட்டான் ஏந்திப்பா. கார்த்திக் கிட்ட இவ பாடினது பல்லவி குரல் மாதிரியே இல்லைன்னு சொல்லி பாரு. குரலை பத்தி தான் பேசுறாளுங்கன்னு தோணுது. அத்த பல்லவி குரல் இப்ப வேற மாதிரி தெரியுதுல்ல? அப்படியா? எனக்கு அப்படி எந்த வித்தியாசமும் தெரியல. கேக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. நிஜமா வேற மாதிரி இருக்காக்கா? எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. என்னடா பட்டுன்னு இப்படி சொல்லிட்டேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தோணுச்சு சொல்லிட்டேன். ஐயோ நான் தப்பாலாம் நினைக்கலங்க. இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு நடக்கும். மைக்ல பாடும்போது ஒரு மாதிரி கேட்கும். இப்ப நான் சாதாரணமா தானே பாடுறேன். அது உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. ஆனா அத்தை சொல்ற மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. தேங்க்ஸ்க்கா. ஹலோ. வணக்கம் மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? மயக்கெல்லாம் தெளிஞ்சிருச்சா? ஆமா, என்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களாமே. ரொம்ப அற்புதமா பாடுவாங்களாமே, கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? தம்பி, எந்த நிமிஷம் என்கிட்ட சவால் விட்டியோ அடுத்த செகண்ட்ல இருந்து நீ என் கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள வந்துட்ட. உன்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் மில்லிமீட்டர் அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார், நீ என்கிட்ட விட்ட சவால்ல உன்னை தோக்கடிக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கண்ணா. இன்னும் நீ பார்க்க நிறைய இருக்கு. முடிச்சிட்டிங்களா சார்? மிஸ்டர் சிதம்பரம், நான் உங்ககிட்ட விட்ட சவால்ல நேர்மையா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி. தேவையில்லாம என் ஃபேமிலியை டச் பண்றத இதோட விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சார், உங்க ரூட்டை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட சிறப்பா பண்ணுவேன். பார்க்கலாம். பார்க்கலாம். பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஐஸ்வர்யா, அத்தை என் ரூம்ல பீரோல ஒரு ஜுவல் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. அத்தை போய் எடுத்துட்டு வா சொல்றேன். இதை எடுத்துட்டு வரேன் அத்தை. மா, அப்பா வந்துட்டாருமா. வாங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏன், என்னாச்சு நாச்சியா? பல்லவி பூஜையில பாடினாங்க. எவ்வளவு அழகா பாடினாங்க தெரியுமா? நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு தான் சொன்னேன். கார்த்தியும் திடீர்னு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் தான் இந்த மாதிரி பாட்டுன்னா உயிரா இருப்பான். அவனும் மிஸ் பண்ணிட்டான்.
அம்மா பல்லவி இங்க தானே இருக்காங்க. கார்த்தி வந்த உடனே இன்னொரு தடவை பாட சொன்னா பாட மாட்டாங்களா என்ன? சுத்தம். என்ன பல்லவி பாடுவீங்க தானே? ஐயோ, வழக்கமா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தானே நிப்ப, அப்படி நின்னு தொலைக்க வேண்டியது தானே. என்னம்மா பாட மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், பாடுறதுக்கு தானே வந்திருக்கேன், சந்தோஷமா பாடுவேன் சார். கார்த்திக் முன்னாடி மட்டும் நீ பாடு, அப்புறம் இருக்கு உனக்கு. நாங்களும் அதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏ ஐஸ்வர்யா, என்ன அங்க நிக்கிறவா? இந்தாங்க அத்தை. என்ன நாச்சியா? பல்லவிக்கா? ஆமாங்க, முதல்ல பல்லவியாவே இப்பதான் எல்லாரும் முன்னாடியும் இவ பாடுறேன். அதுவும் நம்ம வீட்டு பூஜையில பாடியிருக்கா. நாம அதுக்கு மரியாதை செய்யணும்ல. கண்டிப்பா. பல்லவி இங்க வாமா. இல்லம்மா, உங்க எல்லாரோட அன்பு கிடைச்சதே நான் பெரிய கௌரவமா நினைக்கிறேன். ஐயோ அடேங்கப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது என்னோட சந்தோஷத்துக்காக நான் கொடுக்கறேன், மறுக்காம வாங்கிக்கணும். வாங்கிக்கமா. சரிங்கம்மா, நீங்களே போட்டு விடுங்க. சரி. தீபா, இனி ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். உன் திறமைக்கு நீ இன்னும் பெரிய உயரத்துக்கு வருவமா. சில பேரெல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருந்துகிட்டு பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி ஒரு திறமையோட இருந்தோம் யாரோ ஒரு ஃப்ராடு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையே தொலைக்க பார்த்திருக்கியம்மா. நீ கார்த்திக் கண்ணில் பட்டுட்டல்ல, இனிமே உன் எதிர்காலத்தை அவன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாம இரு. சரிங்கம்மா. தீபா, இவ ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. ரூபஸ்ரீ உனக்கு நல்லது செய்யற மாதிரியே ஏதோ கிரிமினலா யோசிச்சு இவளை அனுப்பியிருக்காளோன்னு தோணுது. நீ இனிமே அவங்களுக்கு பாட வர மாட்டேன்னு சொல்லிட்டால, அதுக்காக பழி வாங்குற மாதிரி ஏதோ யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பத்தாததுக்கு இந்த ஐஸ்வர்யா வேற இதான் சாக்குன்னு அத்தையும் நைஸா ஏத்தி விடுறா. அத்தையும் அதுக்கேத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. முதல்ல இந்த ஐஸ்வர்யாக்கும் இங்க வந்தவளுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமான்னு நம்ம யோசிக்கணும் தீபா. நானும் அப்படி யோசிச்சேன்க்கா. ஆனா ஐஸ்வர்யா அக்காவுக்கு நான் தான் பல்லவியே நடிச்சேங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இல்லையா? அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்நேரத்துக்கு அத்தை கிட்ட சொல்லி என்ன வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. கார்த்திக் சருக்கு பிடிச்ச குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரின்னு நினைச்சு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை வச்சே ஏதாவது பண்ண முடியுமான்னு இப்போ ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது.